உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு, காலம் பார்த்து காரியம் செய்ய வேண்டுமா, ஏன்? இது பற்றி ஒரு சிறு விளக்கத்தை எனது நண்பர்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறேன். ஜோதிடம் என்பதே காலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கருவிதான். ஜோதிடம் என்ற சொல்லுக்கு பொருள் விதி, அதுதான் அர்த்தம். அதை காலம் என்று சொல்லலாம், வரம் என்று சொல்லலாம். காலம், வரம், தலையெழுத்து, விதி அனைத்தும் ஒன்றுதான். காலம் பார்த்து காரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களே, மனித வாழ்க்கையில் 2 அத்தியாயம்தான் உண்டு. ஒன்று நல்ல நேரம், இன்னொன்று கெட்ட நேரம். நல்ல நேரம் என்பதை நாம் அறிந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்தோமானால் நிச்சயமாக வெற்றி தான், அதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. காலம் சரியாக இல்லாத போது ஒரு காரியத்தை நாம் செய்தால் நிச்சயமாக தோல்விதான், அதிலும் சந்தேகத்துக்கு இடமில்லை. இப்போ மனித வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வி 2 அத்தியாயத்தை மட்டுமே கொண்டது. லாபம் நஷ்டம், சிரிப்பு துக்கம், இந்த மாதிரி எல்லாமே 2 வகையை கொண்டதாக தான் இறைவன் படைத்திருக்கிறார். அதில் நல்ல நேரம் ப்ளஸ் கெட்ட நேரம். இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நல்ல ஜோதிடன் மூலம் நம் ஜாதகத்தை கொடுத்து பரிசீலனை செய்து, நல்ல நேரம் என்றால் நாம் எந்த வழியில் செல்லலாம், என்னென்ன காரியங்களை செய்யலாம், அதற்கு மாறாக தவறான காலம், அதாவது கெட்ட நேரம் என்றால் நம்முடைய காரியங்களை நாமே சுருக்கி கொள்ளலாம். ஏன்னா வள்ளுவன் தெய்வப்புலவன் மிக எளிமையாக 2 குறள்களை நமக்காக சொல்லியிருக்கிறார். தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வருத்து கூலிதர்னு சொன்ன அதே வள்ளுவன், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட்சை அப்படின்னா, இது 2க்கும் பொருள் என்ன? எவ்வளவு பெரிய திறமைசாலியும் எவ்வளவு பெரிய அறிவாளியும், ஏன் சாதாரண பாமரனும் கூட, ஒரு நல்ல நேரம் என்பது தெரிந்தோ தெரியாமலோ செய்தால் அவன் பன்மடங்கு வெற்றி பெறுகிறான். கெட்ட நேரம் என்பது ஒன்று இருந்து விட்டால் எந்த வகுப்பை சார்ந்தவர்களும் எவ்வளவு அறிவாற்றல் உள்ளவர்களும் தோல்வியடைவே செய்கிறார்கள். அதை தான் வள்ளுவன் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட் செய்ய வேண்டும் என்றார். நல்ல நேரம் பார்த்து காரியம் செய்யுங்க, நிச்சயமாக அது மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று சொல்லினார். அப்போ தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று கூறினார். அதுக்கு என்ன பொருள்? நல்ல நேரம் வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னா அமைதியாக வீட்டில் இருந்தோம்னா நமக்கு அன்றாட கடமைகள் நிறைய இருக்கும், அன்றாட தேவைகள் நிறைய இருக்கும். அப்போ நல்ல நேரம் வரட்டும் வீட்டில் இருந்தோம்னா அன்றாட தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது? அதனால் ஒவ்வொரு மனித இயக்கமும் இயங்கி கொண்டு தான் இருக்க வேண்டும். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்றால் கூலி தரும். இன்றைக்கு நாம் தேவைகள் என்னவோ நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஊதியத்தை இறைவன் நமக்கு வழங்குவார். அது காலம்தான் வழங்கும், இறைவன் அப்படின்னு சொல்வதை விட. அப்போது கெட்ட நேரம் அப்படிங்கிறதுனால வீட்டில் இருப்பதுனால எந்த பயனும் இல்லை. சில பேர் நல்ல நேரம் தெரிஞ்சிட்டு கூட அமைதியாக இருப்பாங்க, அது தவறு. ஏன்னா காலம் என்பது நமக்காக காத்திருப்பதில்லை, அது 2 கடமைகளையுமே சரியாக செய்கிறது, வெற்றி தோல்வி. வெற்றி பெற வேண்டும் என்பதே மனித வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆவல். அந்த வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி
சரியான காலமாக இருக்கிறதான்னு தேர்வு செஞ்சுட்டு, அதை தேர்வு செய்தது மட்டும் இல்லாமல் எந்த துறையை நாம் தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறது கூட ஜோதிடத்தில் சூட்சுமமாக இருக்கிறது. அந்த சூட்சுமத்தையும் தெரிந்து கொள்ளணும். தெரியாத தொழிலை தொட்டவன் கெட்டான், தெரிந்த தொழிலை விட்டவன் கெட்டான் என்று ஒரு பழமொழி உண்டு. இது எந்த அளவுக்கு சாத்தியமானதுன்னு இல்லை, இருந்தாலும் பொருள் நிறைந்த பழமொழி தான். அப்போது நாம் செய்யக்கூடிய நேரம் சரியாக இருந்தும் தவறான ஒரு துறையை தேர்வு செய்தால் நமக்கு தோல்வி வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போது துறையையும் தேர்வு செய்ய வேண்டும், காலத்தையும் தேர்வு செய்ய வேண்டும். இரண்டையும் மையமாக வைத்து அந்த காலத்தை பயன்படுத்தி கடுமையாக உழைத்தாக வேண்டும். உழைப்பு என்பதுவே மனிதனுடைய ஆணித்தரமான செயல். அதை நாம் செய்வதற்கு கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது. அப்போ துறையை தெரிந்து, காலத்தை தெரிந்து, நம்முடைய திறமையை பயன்படுத்தி நாம் செயல்பட்டால் வெற்றி என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லாத மிகப்பெரிய வெற்றி அடையலாம். காலங்கள் மாறி மாறி வரும். ஒரு மனித வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 திசைகளை கடந்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அனைத்து திசைகளும் நன்மையாக இருக்க வாய்ப்பில்லை, அனைத்து திசைகளும் கெட்டதாக இருக்கவும் வாய்ப்பில்லை. உலகத்தில் கோடீஸ்வரர் வரிசையில் சில பேர் மட்டும் இருக்கிறார்கள். அரசர்கள் என்ற வகையில் இருவர் இருக்கிறார். முதல்வர் என்ற வரிசையிலும் இருவர் தான் இருக்கிறார்கள். பிரதம மந்திரி என்றாலும் இருவர் தான் இருக்கிறார். அப்போ என்ன காரணம்? யாரோ ஒருவருக்கு மட்டுமே தாம் பிறக்கும் ஜாதக அமைப்பில் பூர்வ ஜென்ம கர்மாப்படி தொடர் நல்ல நேரம் இருந்துவிடும். அதுதான் அவங்க வாழ்க்கையில் அவங்க நிலையான ஒரு இடத்துல இருந்துட்டு, நிலையான பொறுப்பில் இருந்துட்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை செல்கிறார்கள். ஆகவே நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் இன்றியமையாத ஒன்று. அதை நம்ப வேண்டும். நம்புவது என்பது எப்படி? சகல விதத்திலும் திறமையுள்ள ஒருவன் ஒரு காரியத்தை செய்கிறான், இது என்னுடைய செயல், என்னுடைய அறிவு, என்னுடைய உழைப்பு என்று ஒரு மனிதன் செயல்படுகிறான். அதில் அவன் வெற்றி பெற்று விட்டான் என்றால் அவனுக்கு இயற்கையாகவே தலையெழுத்து நல்லா இருக்கிறதாக அர்த்தம். அதாவது காலம் நல்லாக இருக்கிறதாக அர்த்தம். ஒருவேளை அவனுடைய அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி அவன் தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்கு அவன் அல்ல பொறுப்பு, காலமே. இதை அனுபவத்தில் எல்லா மனிதர்களும் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு ஒரு சிறு சிறு காரியங்களை நாம் செய்து பார்க்கணும், நமக்கு நாமளே. ஏன்னா முதல்ல விதியின் பேரில் நம்பிக்கை வரணும்னாலே நாம் செயல்படுகின்ற விதத்தில் நமக்கு நம்பிக்கை வேண்டும். கடுமையாக உழைத்தும் தோல்வி அடைகிறோன்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ ஒரு சக்தியை நம்மளை தடுக்கிறதுன்னு அர்த்தம். சாதாரண மாணவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? காலம் சாதகமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே காலம் என்பது உலகில் உள்ள அனைவருக்கும் முக்கியமான ஒன்று. இதைத்தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பெரியவர், இறைவன் மீது பக்தி கொண்டவர், நான் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வி, மிகப்பெரிய ஒரு வறுமை, கஷ்டம், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அவரை சந்திப்பேன். அவர் தான் என்னை 2வது நபராக ஒரு நாள் நீங்கள் ஜாதகம் சொல்வீங்க, அன்றைக்கி ஐயாவை மனசில் வச்சுங்கன்னு சொன்னார். அவர் சொல்லும்போது ஒரு உதாரணம், நாய்க்குட்டிக்கு கூட நல்ல நேரம் உண்டு அப்படிங்கிறத சொல்லி ஒரு குட்டி கதையவே என்கிட்ட சொல்லி முடித்தார். இதெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கும்போது எனக்கு சரியாக படவில்லை. காரணம், கடுமையான உழைப்பு, கடுமையான போராட்டம், அந்த நிலையில் வறுமை. என்னை தோற்க வைத்தது யார் என்ற ஆராய்ச்சி தான் உங்கள் முன் இன்று நான் ஜோதிடனாக இருப்பதற்கு காரணம். காலமே அதற்கு பொறுப்பு.
என்று முழுமையாக நான் உணர்ந்து கொண்டேன். அதன் முயற்சி தான் உங்கள் முன் நான் ஜோதிடனாக இருக்கிறேன். நான் அடைந்த தோல்வி என்பது என்னை அறியாமல் நிகழ்ந்ததே. அது விதியின் பயனே. அது ஒரு காலம். நான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருப்பதும் விதியின் பயனே. இதுவும் ஒரு காலம். 2 காலத்தையும் விதி என்ற ஒரு சக்கரமே இதை தெரியப்படுத்தியது. ஆகவேதான் திறமை உள்ளவன் அனைவரும் வெற்றி பெறலாம் என்றால் அது உண்மை இல்லை. சாதாரண மாணவனும் ஜெயிக்கலாம் என்றால் காலம் சாதகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஆகவே எனது உலக நண்பர்கள், சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடியவர்களும், அனுபவத்தில் சிறந்தவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், பக்தியில் சிறந்தவர்களும் எல்லோரும் காலத்தை அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டு தோல்வி என்ற ஒன்றை இல்லாமல் செய்து வெற்றியை மட்டுமே நான் அடைவேன் காலத்தின் துணை கொண்டு அப்படின்னு எல்லோரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற வேண்டுமாய் அன்னை பராசக்தியிடம் பணிவன்போடு வேண்டி எனது நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கம். வாழ்க வளர்க ஜோதிடம்.